ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செட்டிநாடு மட்டன் குழம்பு. ரொம்ப டேஸ்டான செட்டிநாடு மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 கிலோ மட்டன், அதை வந்து வாஷ் பண்ணி தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு, தயிர் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் வந்து மேரினேட் பண்ணி ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச மட்டன் அப்புறம் வதக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அதை மட்டனை போட்டு இதெல்லாம் வதக்கி ப்ரெஷர் குக் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, அந்த தக்காளியை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி ஊற்றணும். கருவேப்பிலை, இது மட்டும்தான் வதக்கிறதுக்கு தேவை. அப்புறம் வதக்கி அரைக்கிறதுக்கு, மிளகு வதக்கி அரைக்கிறதுக்கு, இந்த அரைச்சி ஊற்றுறதுக்கு இந்த குழம்புல தேங்காய் வந்து ஒரு 10 பல் தேங்காய், அப்புறம் சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், கசகசா 1/2 ஸ்பூன், இதெல்லாம் வறுத்து அரைக்கிறதுக்கு. பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு இதுவும் அதோடு சேர்த்து வறுத்து அரைக்கிறதுக்கு. அப்புறம் தேவையான அளவு உப்பு, 3லேருந்து 4 டீஸ்பூன் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். இப்போ வறுத்து அரைக்கிறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம், இந்த பட்டை, லவங்கம் அதெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் சோம்பு, ஜீரகம், கசகசா அதெல்லாம் எடுத்து வச்சோம்னா அதையும் போடணும். அதையும் போட்டு சிம்மில் கொஞ்சம் மிதமான தீயில் வறுத்துக்கணும். அப்புறம் அந்த வெங்காயம் போட்டு வறுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை வந்து இன்க்ரீடியன்ஸில் மறந்துட்டேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கணும். அந்த கட் பண்ணி வச்ச தக்காளி, ஒரு பெரிய தக்காளி, அதையும் போட்டு இதில் நல்லா, ஏன்னா தக்காளி வந்து மசியாது, அதுக்காக இதோடய சேர்த்து வதக்கி அரைச்சிக்கணும். வதக்கிட்டு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஆறினோன்னே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மட்டன் வெந்தோன்னே அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு மட்டனை வந்து வேக வைக்க போகிறோம். அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் 1, அதையும் நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் மட்டனையும் போட்டு வதக்கணும். மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டனை போட்டு இதில் வதக்கணும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி, அது பாயில் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, இதிலே நம்ம உப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம், அதனால் இது பாயில் ஆகிற விசில் வரணும். விசில் வந்து ஒரு 6-7 விசில் வரணும். அது வரைக்கும் அது அளவுக்கு ஒரு தண்ணி ஊற்றிட்டு ப்ரெஷர் குக் பண்ணணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா அது வதங்கினோன்னா தண்ணி சேர்க்கணும். அதில் அது பாயில் ஆகிறதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணணும். மட்டனை பொறுத்து 5லேருந்து 10 சவுண்டுக்குள்ளே, சைஸ் ஆஃப் த மட்டன். அந்த மட்டன் சின்னதாக இருந்தால், சின்ன சைஸாக இருந்தால் 5-6 விசில் வேணும். பெரிய பெரிய பீசஸாக இருந்துச்சுன்னா 10 சவுண்டில் கூட சில மட்டன் வேகும். அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கணும். நல்லா பேஸ்ட்டாக அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், தக்காளி இதெல்லாம் விசில்லாம் நல்லா அடங்கினோன்னா குக்கரை திறந்துட்டு செக் பண்ணால் நல்லா மட்டன் வந்து பாருங்கள் பூ மாதிரி வெந்திருக்கு. அப்புறம் என்ன பண்ணோம், இந்த மிளகை அரைச்சி வச்சுருக்கோம்ல நம்ம வறுத்து தக்காளியோடு சேர்த்து, அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அது அந்த மட்டனில் போய் நல்லா சாந்து, உப்பு உரப்பு ஏதாவது பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு. அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு
ஒரு 15 மினிட்ஸ் அந்த மட்டன் நல்லா அந்த குழம்புல சாறுற வரைக்கும் அப்படியே கொதிக்க விடணும் மிதமான தீயில வச்சு. ரெடி ஆயிடுச்சு மட்டன் குழம்பு. திக்னஸ் வந்து உங்களுக்கு இந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை இதோட தண்ணி வேணும்னாலும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும், கிரேவி மாதிரி திக்காக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அதை இது பண்ணோம்னா, கொதிக்க விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வரும். எப்படி நம்மளுக்கு விருப்பமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வச்சுக்கலாம். சுவையான மட்டன் குழம்பு ரெடி. தேங்க்யூ.